Hi everybody, welcome to RB Coding School. So today topic is print. Print அப்படிங்கிறது ஒரு built-in function. எப்படி நம்ம input ஒரு built-in function நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடியே, அதே மாதிரி print ஒரு built-in function. Input யூஸ் பண்ணி ஒரு யூசர் கிட்ட இருந்து என்னால் இன்புட்டை வாங்க முடியும். நான் ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ப்ரோக்ராமை நான் அவுட்புட்டை காமிக்கிறதுக்கு எனக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து print. ஓகே, ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன் யூஸ்டு டு டிஸ்பிளே அவுட்புட் ஆன் த ஸ்க்ரீன். எனக்கு ஸ்க்ரீனில் அவுட்புட்டை யூசருக்கு காமிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுற பில்டின் ஃபங்க்ஷன் வந்து print. ஸோ பிரிண்ட்டுக்கு வந்து சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா print அப்படிங்கிறது ஃபங்க்ஷன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனோட பேரந்தசிஸ்குள்ள ஐ ஹாவ் 5 parameters. ஒன்று ஆப்ஜெக்ட், செகண்ட் செப், எண்ட், ஃபைல், அப்புறம் ஃப்ளஷ் அப்படின்னு 5 பேராமீட்டர் இருக்கு. இந்த 5 பேராமீட்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் படிக்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த 5 பேராமீட்டரை பற்றி தான் நம்ம கீழே பார்க்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி தான் பிரிண்ட் ஒர்க் ஆகுது பேசிக்காக. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே எல்லாமே ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு இன்டீஜராக இருக்கட்டும், ஒரு ஃப்ளோட்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், என்னோட லிஸ்ட்டு, டியூப்புல்னு எல்லா டேட்டா டைப்பையுமே நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நான் ஒரு எம்டி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நான் இங்கே கொடுத்தேன்னா அது ஒரு ஃபங்க்ஷன் கால். பின்னாடி இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணிட்டு வருதுன்னு அர்த்தம். அதில் நான் எதுவுமே பாஸ் பண்ணல, என் பேரந்தசிஸ் வந்து எம்டியாக இருக்குது, அதாவது அந்த ப்ராக்கெட் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா எனக்கு எதுவுமே வராது அவுட்புட்டே. தெரியுதா? ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நத்திங். இப்போ இதே பிரிண்ட் அந்த ப்ராக்கெட்குள்ள இல்லை அந்த பேரந்தசிஸ்குள்ள இஃப் ஐ ஆம் பாசிங் அ வேல்யூ, இப்போ நான் இந்த இடத்துல ஹலோ அப்படின்னு நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது என்னவாகும்னா அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த ஹலோங்கிறது தான் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஹலோங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். தெரியுதா? ஸோ அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து இன்டீஜர் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ பிரிண்ட்டில் வந்துட்டு ஐம் கோயிங் டு பிரிண்ட் நம்பர் 2. ஓகே, அப்போ 2 அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம அசைன் பண்ணிட்டும் பிரிண்ட் பண்ணலாம். A is equal to 7.5. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரிண்ட்டில் நான் ஏவை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 7.5 பிரிண்ட் ஆகும். இதான் வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கா. ஸோ என் சின்டாக்ஸில் பிரிண்ட்டுக்குள்ள நான் கொடுத்துருக்க பேராமீட்டர்ல ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது போக லிஸ்டா இருக்கலாம், டியூப்புலா இருக்கலாம், டிக்ஷனரியா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு டேட்டா டைப்ல இருக்கிறதுல ஏதோ ஒன்னா நான் இதுக்குள்ள வந்து ஆப்ஜெக்டா பாஸ் பண்ணா அது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதான் பேசிக்கா. ஸோ செகண்ட், யூசிங் செப் அஸ் எ பேராமீட்டர். செப் அப்படின்னா செப்பரேட்டர். இதோட டிஃபால்ட் என்ன அப்படின்னு நான் எழுதுறேன். டிஃபால்ட்டாக மேலே கொடுத்துருக்கேன் சின்டாக்ஸ்லேயே, அந்த எக்ஸ்பிளனேஷன்லேயே பார்த்துக்கோங்க. டிஃபால்ட்டாக செப்பு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்பேஸு. ஓகேவா? ஒரு ஸ்பேஸ் தான் வந்து எனக்கு செப்பு வந்துட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 2 வேல்யூ கொடுக்குறேன் ஒரு பிரிண்ட்டுக்குள்ள. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, செப்புங்கிறது கரண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒர்க் ஆகும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரிண்ட்டில் ஐம் கோயிங் டு பிரிண்ட் 2 திங்ஸ். ஒன்று வந்துட்டு ஹலோ கமா வேர்ல்டு. இப்போ என்கிட்ட இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 2 இருக்கு. சரியா? 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், ஹலோவும் வேர்ல்டும் கொடுத்துருக்கேன். இங்கே நான் செப்பு கொடுக்கல. என்னோட செப்பு டிஃபால்ட் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பேஸ். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹலோக்கும் வேர்ல்டுக்கும் நடுவில் எனக்கு என்ன இருக்குன்னா ஸ்பேஸ் இருக்கு. ஓகேவா? இதுதான் டிஃபால்ட்டா உள்ள அந்த பேராமீட்டருக்கு டிஃபால்ட் வேல்யூ என்னன்னா செப் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ். நான் வந்து பாஸ் பண்ணலை எதுவுமே அப்படின்னா அந்த ஸ்பேஸ் அது எடுத்துக்கிச்சு. அதனால ஹலோ ஸ்பேஸ் வேர்ல்டுன்னு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அப்படியே வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணும்போது வேற ஒன்று வாங்கலாம். ஸோ நான் வாங்கியே பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேட் இஸ் ஈக்குவல் டு 21. இது வந்து இன்டீஜர். மந்த் இஸ் ஈக்குவல் டு 08. அடுத்து இயர் இஸ் ஈக்குவல் டு 1987. சரியா? இப்போ இது 3 நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட்டில் ஐம் கோயிங் டு பிரிண்ட் டேட் கமா மந்த் கமா இயர். இது 3 இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஷிஃப்ட் என்டர். நான் எங்கே ஏதோ மிஸ் பண்ணியிருக்கேன், ஐம் சாரி. லீடிங் 0 இஸ் லிட்டரல்ஸ் ஆர் நாட். ஓகே, ஸோ இங்கே 0 வந்து அலோடு இல்லை முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகேவா? இதை வந்து நான் வந்து என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கலாம். சரி, ஐ வாண்ட் 0.
ஸோ 08 வந்து நான் ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 21/08/1987. ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு எனக்கு அது அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. சரியா? இப்போ இந்த இடத்துல நான் செப் இஸ் ஈக்குவல் டு ஹைஃபன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஹைஃபன் நான் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ என்ன ஆகும்னா இந்த ஸ்பேஸ் வந்து இந்த ஹைஃபனால ரீப்ளேஸ் ஆயிடும். இப்போ தெரியுதா? 21-08-1987. அப்போ இது வந்து எனக்கு அப்படியே ரீப்ளேஸ் ஆயிருக்கு. எதுனா ஸ்பேஸ் இந்த ஹைஃபனால. இந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஹைஃபன் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஈவன் யூ கேன் கிவ் ஸ்லாஷ். இந்த கீபோர்ட்ல இருக்க எல்லானாலும் கொடுக்கலாம். வெளியில இருந்து நீங்க வந்து பிக்சர்ஸ் எடுத்துட்டு வரலாம், எமோஜிஸ் எடுத்துட்டு வரலாம். ஸோ எது வேணாலும் நீங்க கொடுக்கலாம். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே வரும். இப்போ மேலே இருக்கிற ஹலோ வேர்ல்டுல நம்ம ஏதாவது கொடுக்கலாம். ஸோ இந்த ஹலோக்கும் வேர்ல்டுக்கும் நடுவில் கமா செப் இஸ் ஈக்குவல் டு ஏதாவது பிரிண்ட் பண்ணணும்னா ஓகே இந்த ஸ்டாரே நம்ம எடுத்துக்கலாம். Ctrl+C. இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணல. பிரிண்ட் பண்ணா தெரியுதா? ஹலோக்கும் வேர்ல்டுக்கும் நடுவில் இருந்த ஸ்பேஸ் இப்போ என்னவா ரீப்ளேஸ் ஆயிருக்குன்னா ஸ்டாரா ரீப்ளேஸ் ஆயிருக்கு. இதுதான் செப்னா செப்பரேட்டர். இது வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கரண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் இருந்து நான் பிரிண்ட் பண்ணும்போது அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் வந்துட்டு பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்பேஸாக தான் இருக்கும். அதான் செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஸ்பேஸாக தான் இருக்கு டிஃபால்ட்டா. இதை நீங்க வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கலாம் வேற எந்த சிம்பிள்னாலும் யூஸ் பண்ணி. ஓகேவா? இதுதான் செப்னா செப்பரேட்டர். அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு யூசிங் எண்ட் பேராமீட்டர். அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து எண்ட். அப்ப இந்த எண்ட் பேராமீட்டர் அப்படிங்கிறது என்னன்னா நெக்ஸ்ட் பிரிண்ட்டுக்குள்ளது. இதோட டிஃபால்ட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இங்கே கொடுத்துருவோமா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல நான் அப்படியே கொடுக்குறேன். ஹேஷ் டிஃபால்ட் ஆஃப் பிரிண்ட் எண்ட். ஓகே, டிஃபால்ட் எண்ட் வந்து என்னது அப்படின்னா எண்ட் வந்து ஈக்குவல் டு ஸ்லாஷ் n, அதாவது நியூ லைன் அர்த்தம். எண்ட் வந்து எண்ட் இஸ் நியூ லைன். சரியா? அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்லாஷ் n அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க நான் பாருங்க பிரிண்ட் 2 கொடுக்குறேன். பிரிண்ட் ஹலோ, இன்னொரு பிரிண்ட் நம்ம வந்து டைப் பண்றோம். ஸோ பிரிண்ட் வந்துட்டு வேர்ல்டு. டபுள் கோட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ வேர்ல்டு அவ்வளோதான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 லைன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரிண்டில் ஹலோன்னு கொடுத்துருக்கேன், செகண்ட் பிரிண்டில் வந்துட்டு வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். இங்கே டிஃபால்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா எண்டு வந்துட்டு நியூ லைன். எண்டுனா எண்ட் ஆஃப் தி கரண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா நியூ லைன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த நியூ லைன் அப்படிங்கிறத தெரிஞ்சதுமே என்ன ஆகும்னா புது லைனுக்கு போய் நிற்கும் அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறதுக்காக. சரியா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். கேன் யூ சி? நான் வந்து 2 தான் வருது. ஹலோ ஒரு லைன், அதுக்கு அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு நியூ லைன்ல தான் வரும். எப்போவுமே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நியூ லைன்ல தான் வரும். ரீசன் என்னன்னா எண்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாஷ் n, அதாவது நியூ லைன். இப்போ இதை நம்ம வந்து மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் கமா கொடுத்துட்டு எண்ட் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ ஹலோக்கும் வேர்ல்டுக்கும் நடுவில் நான் ஒரு மல்டிபிள் ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு கொடுத்தேன்னா புரியுதா? ஹலோக்கு அப்புறம் மல்டிபிள் ஸ்டார் பிரிண்ட் ஆகி அடுத்த பிரிண்ட் வேர்ல்டுன்னு வந்துருச்சு. இவங்க ஏன்னா இங்கே நியூ லைனை நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸிஸ்டிங்காக டிஃபால்ட்டாக இருந்த நியூ லைனை நான் இத்தனை ஸ்டார் போட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரியா? அப்போ அந்த ஸ்டாருக்கு அப்புறமா நியூ லைன் மறைஞ்சு போயிடுச்சு. இல்லை இப்போ எனக்கு, ஏன்னா அதை தான் நான் இதால் ரீப்ளேஸ் பண்ணேன். ஸோ நியூ லைன் இல்லாமல் இது வந்துட்டு அதுக்கு அடுத்த இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே மேலே போயிடுச்சு. இங்கே நீங்க அதே மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எமோஜிஸ் எது வேணாலும் இங்கே நான் ஏதாவது வச்சிருப்பேன். இந்த ஓகேவா? ஸோ இந்த பாப்பிங்ஸ் இருக்கா, கண்ட்ரோல் பர்த்டே பாப்ஸ், Ctrl+V. இப்போ தெரியுதா? ஸோ ஹலோ, அதுக்கப்புறமா இது நீங்கள் உங்கள் ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம், என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பைத்தான் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபைலு. நம்மளோட டிஃபால்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ டிஃபால்ட் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்துட்டு sys.stdout. இது சி படிச்சவங்களுக்கு தெரியும். std in std outன்னு சொல்லுவாங்க, இன்புட் அவுட்புட்காக. ஸோ std out அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா அவுட்புட் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நம்மளோட டிஸ்பிளே அவுட்புட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அதுதான் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஸ்க்ரீன்.
அங்கே வந்து இன்டராக்டிவ் மோட் இருக்கும் ஐடிஎல்இல. இங்கே இதே இன்டராக்டிவ் என்விரான்மெண்ட் தான். இதுதான் ஸ்டாண்டர்ட் அவுட்புட். எஸ்டிடி ஐஓன்னு சொல்லிட்டு சியில் நம்ம எடுப்போம். அது என்ன பண்ணணும்னா எஸ்டிடி இன் எஸ்டிடி அவுட் 2 ஃபங்க்ஷனே ஹேண்டில் பண்ணும். இங்கே அதே மாதிரி தான். sys.std out அப்படின்னா சிஸ்டம் அப்படிங்கிற மாடியூல்குள்ள இந்த std out இருக்கு. சரியா? ஸோ இந்த std out தான் எனக்கு டிஃபால்ட். அப்படின்னா டிஸ்பிளே பண்றது ஒரு ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டா தான் டிஸ்பிளே பண்ணும். இப்போ வந்து அதுதான் எனக்கு டிஃபால்ட்டா இருக்கு ஃபைல்ல. இப்போ நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு வேரியபிள் மாதிரி f is equal to ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். f is equal to ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால ஓபன் பண்ணிட்டு உள்ள ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஃபைல் நேம் கொடுக்கலாமா? ஸோ என்ன கொடுக்கலாம்? opp.txt. ஓகேவா? .txt ஓப்பன் பண்ணி எழுத போகிறோம் அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் எ மோட் கால்டு ரைட். இது தெரியலன்னா பரவாயில்ல, நம்ம ஃபைல் ஃபுல்லாக படிப்போம், நம்ம அப்போ படிச்சுக்கலாம். நான் காமிக்கிறேன். ஓகே, இங்கே நம்ம வந்து பிரிண்ட்டில் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் தான் காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ பிரிண்ட்டில் ஏதாவது எழுதுறோன்னு வைங்களேன். ஹாய் வெல்கம் டு பைத்தான் டுட்டோரியல். சரியா? ஸோ நான் அப்படி டைப் பண்ணியிருக்கேன். ஹாய் வெல்கம் டு பைத்தான் டுட்டோரியல் கம்மா என்னோட டிஃபால்ட்டாக ஃபைலில் என்ன இருந்துச்சு அப்படின்னா sys.std out. அப்போ இந்த ஃபைல் ஈக்குவல் டு அப்படிங்கிறத நான் கொடுக்கல அப்படின்னா எனக்கு அவுட்புட் இங்கேயே வந்துடும். இதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட் அவுட்புட் மெத்தட். இன்டராக்டிவ் தான். ஓகே, அது மோடாக இருக்கலாம் இல்லை என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம். இப்போ நான் இந்த ஃபைல் இஸ் ஈக்குவல் டு எஃப் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எஃப்ல என்ன இருக்கு? ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சிருக்கேன். அப்போ நான் என்ன ரீப்ளேஸ் பண்றேன்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இல்லாம இந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல போய் எழுது பிரிண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதா? நெக்ஸ்ட் இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்றேன். f.close. இப்போ நான் இதை ரன் பண்றேன். ரன் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு பிரிண்டே ஆகல. ஏன்னா பிரிண்ட் எங்க ஆயிருக்கும் அப்படின்னா opp.txt இருக்கும். ஸோ நீங்க ஹோம் போனீங்கன்னா உங்களுக்கு அது கிரியேட் ஆயிருக்கும் கீழே. ஸோ opp.txt இருக்கா? ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ நம்ம அங்கே பிரிண்ட் பண்ணது எனக்கு இங்கே வந்திருக்கு. ஹாய் வெல்கம் டு பைத்தான் டுட்டோரியல். அப்போ என்ன மீனிங் அப்படின்னா ஃபைலில் டிஃபால்ட்டாக sys.std out இருந்ததை நான் ஃபைலை வந்து இன்னொரு ஃபைலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் யூசிங் ஃப்ளஷ் பேராமீட்டர். இந்த ஃப்ளஷ் பேராமீட்டர் எனக்கு ஜூபிட்டர் நோட் புக்கில் ஒர்க் ஆகாது. பிகாஸ் என்னோட ஜூபிட்டர் நோட் புக் டிஃபால்ட்டாகவே ஃப்ளஷ் வந்து ட்ரூவாகவே ஹேண்டில் பண்ணும். எப்போவுமே அவுட்புட்டை வந்து உடனே வந்து எனக்கு காமிச்சிரும். ஜூபிட்டர் நோட் புக் பொறுத்த வரைக்கும் பஃபரே ஆகாது. அதனால நம்ம இதை மட்டும் நான் எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னா நார்மலாக நம்ம ரன் பண்ணுற பைத்தானுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளஷ்னா என்னன்னு சொல்லிடலாம். ஓகே, ஃப்ளஷ்னா உடனே ஃப்ளஷ் அவுட் பண்ணுறது, உடனே வெளியில் அனுப்பிடுறது. அதான் வந்து ஃப்ளஷ். இமீடியட்டாக நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுவேன், வெயிட் பண்ண மாட்டேன். ஆனால் நார்மலாக நம்ம பைத்தான் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா என்னோட அவுட்புட் எல்லாத்தையும் டெம்பரவரியாக உள்ள பஃபரில் வச்சுட்டு ஃபைனலாக எனக்கு அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணும். புரிஞ்சுதா? ஸோ நம்ம இதை ரன் பண்ணலாம். ஸோ அதுக்காக யூ ஜஸ்ட் கோ டு IDLE பைத்தான். ஸோ போயிட்டு ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல். ஸோ இதை டிலே காமிக்கிறதுக்காக நான் இம்போர்ட் டைம் கொடுக்குறேன். இதுவுமே ரன் பண்ணி இப்போ காமிக்கணும். ஏன்னா நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணும்போதெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம திரும்பவும் ஃபார் லூப்லாம் போயிட்டு வந்துட்டு நான் திரும்ப ஃப்ளஷ் தனியாக ஒரு டாப்பிக்காக எடுக்க முடியாது. அதனால நான் மொத்தமாக இங்கே முடிக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் ஃபார் லூப் படிக்கும் போதெல்லாம் இது நான் திரும்ப ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணுறேன், இதெல்லாம் போய் படிச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் கொடுத்துடலாமா? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னா இதுக்கு மீனிங் என்னன்னா 0லேருந்து 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. 0லேருந்து 4 வரைக்கும் என்னோட ரேஞ்ச் நம்பர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இது லூப் புரியலைன்னா பரவாயில்ல, நீங்கள் இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃப்ளஷ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ பிரிண்ட்டில் ஐயை நான் அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். கம்மா ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ end is equal to எம்டி ஸ்பேஸை கொடுத்துடலாம். நியூ லைனை நான் எம்டி ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் end. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டைம் டாட் ஸ்லீப்னா என்னன்னா ஒரு ஐயும் நான் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 1 செகண்ட் வெயிட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதா? அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ஃபைல் போயிடுங்க. ஐம் கோயிங் டு சேவ் அஸ். ஸோ என்னென்ன சேவ் பண்ணலாம்? டெஸ்க்டாப்பில் போயிட்டு we can save as flush.
எக்ஸாம்பிள் ஸோ flush underscore eg அவ்வளோதான். ஸோ அப்படின்னு நான் வந்து சேவ் பண்ணல. சரி, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? இப்போ இதை ரன் பண்ணுறதுக்காக யூ ஷுட் கோ டு கமாண்ட் ப்ராம்ப்ட். ஏன்னா அங்கே தான் நமக்கு தெரியும். ஓப்பன், இங்கே நான் வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். சிடி ஸ்பேஸ் டெஸ்க்டாப் ஸ்பேஸ் விட்டுட்டு பைத்தான் ஸ்பேஸ் ஃபைல் நேம் வந்து flush underscore eg .py. ஓகே, இப்போ நம்ம இதை அப்படியே நான் ரன் பண்ணுறேன். இதில் நான் ஃப்ளஷ் கொடுக்கவே இல்லை, புரியுதா? இப்போ பாருங்க, வெயிட் பண்ணிட்டு அவுட்புட் மொத்தமாக வந்துருச்சு, புரியுதா? அந்த டைமுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு 5 செகண்ட்ஸ்க்கு அடுத்து எனக்கு அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னா ஃபுல்லாக மொத்தமாக டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ இதை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கம்மா flush is equal to true. ஏன்னா டிஃபால்ட்டாக என் flush எப்படி இருக்குன்னா ஃபால்ஸாக இருக்கும். அதனால நான் flush is equal to trueன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. Control S. Again you can go to command prompt. அதே ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். இப்போ வெயிட் பண்ணி, இப்போ பாருங்க, 0 1 2 3 4 அந்த ஒரு செகண்ட் டிலேவை எடுத்து ஃப்ளஷ் பண்ணனால உடனே எனக்கு பிரிண்ட் பண்ணும். பஃபர்ல வச்சு மொத்தமா பிரிண்ட் பண்ணாது. புரிஞ்சுதா? இப்ப ஃப்ளஷ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். ப்ரோக்ராம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டாம். நீங்க ஃபார் லூப்லாம் பண்ணும்போது நான் இந்த எக்ஸாம்பிள நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து பிரிண்டோட எல்லா கம்ப்ளீட் பேராமீட்டர்ஸ். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவும் நான் பிரிண்ட் தான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ ஹவு டு பிரிண்ட் வித் எஸ்கேப் சீக்வன்சஸ், அதான் நெக்ஸ்ட் video. Thank you so much.